டிசிப்ளின் அப்படின்னா என்ன? பேதுரு இதை பற்றி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு அதனால் ஒரு தண்டனையை அனுபவிச்சா, ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சா அது நல்லதா? இல்லை. நீங்கள் ஒரு நன்மை செஞ்சு அந்த நன்மை நிமித்தம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தது அப்படின்னா அதுதான் தேவனுக்காக வாழ்கிறவங்க கொடுக்கக்கூடிய சாட்சி அப்படின்னு அழகாண்டத்தில் சொல்கிறார். அதாவது டிசிப்ளின் அப்படிங்கிறதும் பெயின் தான், பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதும் பெயின் தான். எல்லாரும் பாவம் செஞ்சு பாவத்திலேருந்து ஒரு சுகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கும் போது நாம் டிசிப்ளினாக நம்மளை கட்டுப்படுத்திட்டு இந்த பாவ சந்தோஷங்கள் எனக்கு வேண்டான்னு நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெயின். அதே சமயம் ஒரு பாவம் செஞ்சு அந்த பாவத்து நிமித்தம் உலகத்தாரால் தண்டிக்கப்பட்டால் அதுவும் ஒரு பெயின் தான். இந்த 2 பெயினில் எது தேவனுக்கு முன்பாக மகிமையானதாகவும் கனமுள்ளதாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த வசனத்தின்படி தான் சிந்திக்கணும். ஆகவே டிசிப்ளின் மூலமாக வரக்கூடிய பெயின் தான் எதிர்காலத்தில் நாம் சொல்லி மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும். டிசிப்ளின் தவறி நமக்கு கிடைக்கக்கூடிய பெயின் நம்மளால் யார்கிட்டையும் சாட்சியாக எடுத்து சொல்லவே முடியாது.